வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். மனிதர்கள் இல்லாத உலகத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? பூமியில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகா போன்ற கண்டங்கள் உள்ளன. இந்த கண்டங்கள் துணை கண்டங்களை நாடுகளாக கொண்டுள்ளன. ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு மக்கள் தொகை உள்ளது. மக்கள் தொகை என்றால் என்ன? ஒரு நாடு, நகரம் அல்லது ஏதேனும் ஒரு மாவட்டம் அல்லது பகுதியில் வசிக்கும் மக்களின் மொத்த எண்ணிக்கை. இன்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து மக்கள் தொகை என்ற தலைப்பை புரிந்து கொள்ளும். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். மக்கள் தொகை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொருள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன காட்டுகிறது? பாலின விகிதம், எழுத்தறிவு விகிதங்கள், பணிபுரியும் மக்கள் தொகை. முக்கிய வார்த்தைகள்: மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட நாடு, பகுதி அல்லது இடத்தில் வாழும் அனைத்து மக்களும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை அல்லது கணக்கெடுப்பு, குறிப்பாக மக்கள் தொகை. விகிதம் ஒரு விகிதம் என்பது எண்கள் அல்லது அளவுகளில் வெளிப்படுத்தப்படும் போது இரண்டு விஷயங்களுக்கு இடையிலான உறவாகும். எழுத்தறிவு எழுத படிக்க தெரிந்தவர். தொழில் ஒரு வேலை அல்லது தொழில். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். மனிதர்கள் இல்லாத உலகத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? பொருளாதார மற்றும் சமூகத்தை மேம்படுத்த மக்கள் முக்கியம். மக்கள் வளங்களை உருவாக்கி பயன்படுத்துகின்றனர். மேலும் அவர்களே பல்வேறு தரம் கொண்ட வளங்களாக உள்ளனர். எனவே சமூக அறிவியலில் மக்கள் தொகை ஒரு முக்கிய அங்கமாகும். பூமியின் வளங்களை உற்பத்தி செய்பவர்கள் மற்றும் நுகர்வோர் மனிதர்கள். எனவே ஒரு நாட்டில் எத்தனை பேர் உள்ளனர்? அவர்கள் எங்கு வாழ்கிறார்கள்? எப்படி, ஏன் அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது? அவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வது அவசியம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது நாட்டின் மக்கள் தொகை குறித்த தகவல்களை வழங்குகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையின் உறுப்பினர்களை பற்றிய தகவல்களை முறையாக பெறுதல் மற்றும் பதிவு செய்வதற்கான ஒரு செயல்முறையாகும். பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை இந்தியாவில் வாழும் அனைத்து மக்களை பற்றிய தகவல்களும் சேகரிக்கப்படுகின்றன. இந்த கணக்கெடுப்பை மேற்கொள்பவர்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு கிராமம், நகரம் மற்றும் நகரங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும்
எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்பதை கண்டறிகின்றனர். இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் இந்த தகவல்களை சேகரித்து பதிவு செய்ய ஏற்பாடு செய்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்யப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகும். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றது. வயது கலவை. மக்கள் தொகையின் வயது அமைப்பு என்பது ஒரு நாட்டில் வெவ்வேறு வயது குழுக்களில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இது மக்கள் தொகையின் அடிப்படை பண்புகளில் ஒன்றாகும். ஒரு முக்கியமான அளவிற்கு ஒரு நபரின் வயது அவருக்கு அல்லது அவளுக்கு என்ன தேவை வழங்குகிறது. செய்கிறது மற்றும் அவரது செயல்திறனை பாதிக்கிறது. ஒரு நாட்டின் மக்கள் தொகை பொதுவாக 3 பரந்த பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், அதாவது பொதுவாக 15 வயதுக்குட்பட்டவர்கள். பணிபுரியும் வயது, அதாவது 15 முதல் 59 வயது வரை. வயது, அதாவது 59 வயதுக்கு மேல். அவை ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வோம். குழந்தைகள் பொதுவாக 15 வயதுக்குட்பட்டவர்கள். அவர்கள் குடும்பத்தால் பராமரிக்கப்படுகிறார்கள். எல்லோரையும் போலவே அவர்களுக்கு உணவு, உடை, கல்வி மற்றும் மருத்துவம் மற்றும் வளர்ச்சிக்கான மற்ற எல்லா வாய்ப்புகளும் தேவை. இருப்பினும் பொதுவாக அவர்கள் தங்களை ஆதரிப்பதற்காக தாங்கள் வருமானத்தை ஈட்டுவதில்லை. சில குழந்தைகள் தங்கள் பொருளாதார நிலை காரணமாக வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுவது விரும்பத்தக்கது அல்ல. பணிபுரியும் வயது, அதாவது 15 முதல் 59 வயது வரை. பொதுவாக இந்த குழு ஒரு சமூகத்தில் உழைக்கும் மக்களை உருவாக்குகிறது. அவை உயிரியல் ரீதியாகவும் இனப்பெருக்கம் செய்கின்றன. இந்த வயதினரின் பெரும்பாலான மக்கள் வேலையில் ஒழுக்கமான வருமானம் மற்றும் பாதுகாப்பை விரும்புகிறார்கள். குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் பெரும்பாலும் இந்த குழுவின் வருவாயை சார்ந்துள்ளனர். வயது, அதாவது 59 வயதுக்கு மேல். ஊதியம் பெறும் வேலை அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஓய்வூதியத்தை பெறலாம். இருப்பினும் பெரும்பான்மையான விவசாய தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பலர் உடல் ரீதியாக முடிந்தவரை தங்கள் வேலையை தொடர்கின்றனர். இந்த குழுவும் முதுமையில் வேலை செய்ய முடியாத நிலையில் தங்கள் குடும்பத்தினரையே சார்ந்துள்ளது. அவர்களின் மருத்துவ செலவுகள் மற்றும்
வயதினரை விட அதிகமாக இருக்கும். பாலின விகிதம். பாலின விகிதம் என்பது மக்கள் தொகையில் 1000 ஆண்டுகளுக்கு பெண்களின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சமூகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்தின் அளவை அளவிட இந்த தகவல் ஒரு முக்கியமான சமூக குறிகாட்டியாகும். இந்தியாவில் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாக இருப்பதை நாம் கவனிக்கிறோம். இந்த பெண் மற்றும் ஆண் விகிதம் பாலின விகிதம் கவலைக்குரியது. பெண்கள் மற்றும் பெண்கள் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கான சமமற்ற வாய்ப்புகளை எதிர்கொள்கின்றனர். ஊட்டச்சத்து, குழந்தை பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியம் போன்ற அடிப்படை தேவைகளிலும் அவர்கள் பாகுபாடு காட்டப்படுகிறார்கள். ஆண்களுடன் ஒப்பிடும்போது இந்த விஷயங்களை குறைவாக பெறுகிறார்கள். எனவே எந்த பாகுபாடும் இல்லை என்றால் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாகவோ அல்லது ஆண்களை விட அதிகமாகவோ இருக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து நாம் மற்றொரு குறிகாட்டியை பெறுகிறோம். இந்தியாவில் பிறக்கும்போது பாலின விகிதம் 100 பெண்களுக்கு 105 ஆண் குழந்தைகள் என மதிப்பிட்டுள்ளது. சமமற்ற பாலின உறவுகளை கொண்ட பகுதிகள் ஆண்களுக்கு சாதகமாகவும் பெண்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டவும் சமமற்ற பாலின விகிதங்களை நோக்கி செல்கின்றன. உனக்கு தெரியுமா? கேரளாவில் பாலின விகிதம் 1058 உள்ளது. ஆயிரம் ஆண்களுக்கு பெண்கள். பாண்டிச்சேரி 1001. ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் பெண்கள். டெல்லியில் உள்ளது 1000 ஆண்களுக்கு 821 பெண்கள் மற்றும் ஹரியானா வெறும் 861 உள்ளது. பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டை குறைப்பதில் பெண் கல்வி ஒரு சக்தியாக உள்ளது. எழுத்தறிவு விகிதம். 7 வயதுக்குள் எந்த மொழியையும் புரிந்து கொண்டு படிக்கவும் எழுதவும் தெரிந்தவர் கல்வி அறிவு பெற்றவராக கருதப்படுகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 7 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஒரு பகுதியின் மொத்த மக்கள் தொகையில் புரிந்துணர்வுடன் படிக்கவும் எழுதவும் முடியும் என்பது எழுத்தறிவு விகிதம் எனப்படும். ஒரு நாட்டின் சமூக அல்லது பொருளாதார முன்னேற்றத்திற்கு கல்வி அறிவு முக்கியமானது. இந்தியாவில் எழுத்தறிவு நிலைகளில் நிலையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 1947இல் சுதந்திரம் பெற்றபோது 12 விழுக்காடு மக்கள் கல்வியறிவு பெற்றிருந்தனர். 2001இல் இது 65 விழுக்காடாக உயர்ந்தது. இது 2011இல் 74ஆக வளர்ந்தது. இருப்பினும் 2014ஆம் ஆண்டு
மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆண்கள் அதாவது 82 விழுக்காடு மற்றும் பெண்களுக்கு 65 விழுக்காடு கல்வியறிவு விகிதங்களில் பரந்த வேறுபாடு உள்ளது என்பதை காட்டுகிறது. பணிபுரியும் மக்கள் தொகை 15 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் உழைக்கும் மக்கள். இவர்கள் ஆண்டு முழுவதும் அல்லது ஆண்டின் ஒரு பகுதிக்கு மட்டுமே வேலை செய்யலாம். இது வேலை கிடைப்பதை பொறுத்தது. முன்பு விவாதிக்கப்பட்டபடி இது வீட்டு வேலை செய்பவர்களின் ஊதியம் பெறாத வேலையை உள்ளடக்காது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவர்களை 4 வகைகளாக பிரிக்கிறது. விவசாயம் மற்றும் விவசாயிகள். விவசாய தொழிலாளர்கள். வீட்டுத் தொழில்களில் தொழிலாளர்கள். மற்ற தொழிலாளர்கள். விவசாயிகள் மற்றும் விவசாயம் தங்களுக்கு சொந்தமான அல்லது வாடகைக்கு எடுக்கும் நிலத்தில் விவசாயம் செய்பவர்கள் அல்லது மேற்பார்வையிடுபவர்கள். விவசாய கூலித் தொழிலாளர்கள் என்பது பணமாகவோ அல்லது பொருளாகவோ கூலிக்கு மற்றொருவரின் பண்ணையில் வேலை செய்பவர்கள். வீட்டுத் தொழில்களில் வேலை செய்பவர்கள் நெல் உரித்தல், பீடி தொழிலாளர்கள், குயவர்கள், நெசவாளர்கள், பாதணி பழுது பார்த்தல், பொம்மை தயாரித்தல் போன்ற சில பொருட்களை வீட்டிலேயே உற்பத்தி செய்பவர்கள் அல்லது பழுது பார்ப்பவர்கள். போட்டிகள் முதலியன மற்ற தொழிலாளர்கள் தொழிற்சாலைகள், வர்த்தகம், சாதாரண தொழிலாளர்கள் மற்றும் பிற அனைத்து தொழில்களிலும் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த காணொளியில் மக்கள் தொகை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன என்பதை பார்த்தோம். வயது அமைப்பு, பாலின விகிதம், எழுத்தறிவு விகிதங்கள் மற்றும் பணிபுரியும் மக்கள் தொகை போன்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு காட்டும் காரணிகள் என்ன செய்கின்றன?